தொடர் விடுமுறையை ஒட்டி காரைக்கால் கடற்கரையில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். வழக்கத்திற்கு அதிகமாக இந்த காரைக்கால் கடற்கரையில் மக்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் அங்கு அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு. இது குறித்தான முழு விவரங்களை சொல்லுங்க அந்தோணிராஜ். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விடுமுறை காரணமாக பல்வேறு சுற்றுலா மையங்கள், வழிபாட்டு தலங்கள், கடற்கரை பூங்கா உள்ளிட்டவர்கள் சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் பாத்தீங்கன்னா தற்போது கடல் அலை சீற்றத்துடன் காணப்பட்டு காற்றின் வேகம் அதிகரித்து இருந்து வருகிறது. இந்நிலையில் பள்ளிகள் அரையாண்டு விடுமுறை, கிறிஸ்துமஸ் தொடர் விடுமுறை மற்றும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் திருநள்ளாறு கோயிலுக்கு வந்த பக்தர்கள் காலை சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மாலை கடற்கரையில் குவிந்து வருகின்றனர். என 5000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் அண்டை மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் காரைக்கால் கடற்கரையில் குவிந்து வருகின்றனர். மேலும் காரைக்கால் கடற்கரை மற்றும் பூங்காக்களில் பொதுமக்கள், பெண்கள் என குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் விளையாடி தங்கள் உறவினருடன் விடுமுறையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் காரைக்கால் கடலில் பெண்கள், குழந்தைகள் என கடலில் குளித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆழப்பகுதிக்கு சென்று குளித்து வருவர்கள் போலீசார் கடற்கரையில் நின்று அவர்களை சத்தமிட்டு அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் மாலை நேரத்தில் மீன்பிடித்து துறைமுகத்துக்கு திரும்பி வரும் மீனவர்கள் படகுகளை முகத்துவாரத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தற்போது அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவது காரணமாக காரைக்கால் கடற்கரை மக்கள் வெள்ளத்தால் வெகு நாட்களுக்கு பிறகு திருவிழா கோலம் போல காட்சியளிக்கிறது. மேலும் கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதால் காரைக்கால் கடற்கரை சுற்றி மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.